வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலிருந்து பேசுறேன். எங்க அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அது தவறான தகவல் அது. அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இருந்து தூக்கி கடாசில என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநினைவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்க அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பத்தியோ வீட்டுல ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எங்க அம்மா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது. நான் வேற, அந்த பையன் வேற. நடந்து முடிந்த தாவேக்கா 2வது மாநில மாநாட்டு மதுரைக்கு போயிருந்தேன். தாவேக்கா தலைவர் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணுங்கிற ஆசையில கிட்ட போகும்போது அவர் சுத்தி இந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கட்சி தலைமையில இருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் கிடையாது. ஏன் என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை அவங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததா, இல்லை நீதானா அந்த பையன், இல்லை வேற பையனா, எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை. எதுக்கு நீங்க நியூஸ்ல செய்தியை போட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. உடனே கேட்டுட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் விசாரிக்கவே இல்லை. அந்த பவுன்சரால பாதிக்கப்பட்ட நான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். இப்ப விழுப்புரத்துல ஏற்கனவே ஒரு பையன் போட்டிருக்காரு, நான் தான் அந்த பையன், இந்த பையன் இருக்காரு. அப்ப அவர் சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? அது தெரியல, இன்னவரையும் நம்ம பார்த்தது இல்ல. பாதிக்கப்பட்ட பையங்க நாங்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இதேதான் நான் தான் விழுப்புரத்துல ஒரு பையன் விக்கின்ற பையன் என்ன பண்றாரு, அந்த தூக்கி சாப்பிட்டானே நான் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே ஆகல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க தூக்கி விசப்பட்டதை சொல்றீங்க. இதுல 2 பேர் மாத்தி மாத்தி சொல்றீங்க. உண்மையான ஆள் யார் அது?